இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை புதிதாக்குவார் என்ற தலைப்பில் இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதுசு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? புது பைக்கு, புது காரு, புது ட்ரெஸ்ஸு, புது வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய புதுசாக செய்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணுறோம். அந்த புதுசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த அது சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அதில் பெரும்பாலும் குறைகள் இருக்காது. புதுசு வாங்குகின்ற பொழுது இல்லையா, பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குகிறோம். ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது பல நேரங்களில் பழசாயிருது இல்லையா? நம்ம தெரியாமல் பேசக்கூடிய தவறான வார்த்தைகள், அதை என்ன பண்ணுறதுன்னு நமக்கு புரிகிறதில்ல. கோபமான வார்த்தைகள், அடுத்தவர்கள் நம்மேல் போடப்படும் பழிகள், குற்றச்சாட்டுகள், நம்மை பற்றி பேசும் குறைகள் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மாவை நோக பண்ணுகிறது, அதை பழசாக்குது. நம்ம பல நேரங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறோம். இந்த ஆவி ஆத்மாவை எப்படி புதிதாக்குவது? இந்த பழசெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக மாறணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. நம்ம அதுக்கு என்ன பண்ணுமா, கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழுகின்ற பொழுது இந்த பழசெல்லாம் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அகற்றி நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறார், நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பழைய வாழ்க்கையில் நீங்கள் அகப்பட்டு சிக்கி இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழ முயற்சி செய்வோம். அவர் நம்மை புதிதாக்குவார், புது சிருஷ்டியாக, புது ஆவி ஆத்மாவோடு நம்மை வாழ அவர் நமக்கு உதவிகள் செய்வார். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பழைய அழுக்குகளை மாத்திரம் மாற்றுவது அல்ல காரியம், இன்னும் மேலான காரியங்களை வேதம் பேசுகிறது. அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன என்பதையும் வேதம் பேசுகிறது. நாம் தியானிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த வேத வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? என்ன புது சிருஷ்டி அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுகிறத கவனிச்சிங்களா? அது என்ன புது சிருஷ்டியா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்று சொல்லி இந்த வேத வசனம் பேசுகிறது. நம்ம புதிதாகிறோம். எப்படி புதிதாகிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாற ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி பல்வேறு வேத வசனங்கள் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களும் இதை நமக்கு வலியுறுத்துகிறது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட புது சிருஷ்டியாம், மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் பேசுகிறது. நம்ம எப்படி புது சிருஷ்டியாய் மாறுகிறோம்? தேவ சாயலாக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை தியானித்து முடிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள்! இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாமும் இப்பூ உலகில் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புது சிருஷ்டியாய் மாற ஆசையாக இருக்கிறீர்களா? நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். அவர் நம்மை அவரை போல புதிதாக்குவார். ஹல்லேலூயா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.